என்னன்னா அமாவாசை விரத சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தான் எங்கள் அம்மா. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் ஆனால் லைவில் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. இன்னைக்கு இவங்களோட சமையல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்களோட சமையல் இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். ஏன்னா நான் பிறந்த 29 வருஷத்தில் எங்கள் அம்மா சமைக்கிறப்ப நம்ம தான் எந்திரிச்சிருக்கவே மாட்டோமே. நான் சமைச்சிட்டேன். எங்கள் அம்மா சமைச்சிட்டு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே அம்மா சமைச்சிருவாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா சமைச்சிருவாங்க. திருப்பி நாங்கள் ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே சமைச்சிருவாங்க. இப்போ பெரிய பிள்ளையா ஆனதுக்கப்புறமும் அம்மா இங்கே வந்துட்டு காலையிலேயே சமைச்சிட்றாங்க. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே சமையலே முடிஞ்சிருது. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றுனதுலேருந்து கடைசியாக கொத்தமல்லி தலை போடுற வரைக்கும் நானும் இன்றைக்கி தான் எங்கள் அம்மாவோட சமையல் வீடியோவை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு யாரோட சமையலை பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அம்மாவோட சமையலை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை, அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா லீவு, அதனால் இன்றைக்கி அவங்க சமையலை தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னம்மா செய்கிற? பட்டை அவரைக்காய் பச்சை சாம்பார், வாழைக்காய் பொரியல், ரசம், சாப்பாடு, அவ்வளோதான். எங்கள் நைனா வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ளே சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டா அவர் வந்தோடனே விரதம் விட்டு சாப்பிட்றலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை, அடுத்தது சாம்பார் வெங்காயம். என்னடா எல்லாம் கழுவாமல் செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி எல்லாத்தையும் நாங்கள் கழுவி வச்சுட்டோம். வீடியோவுக்காக முதல்ல எல்லாம் கழுவி வச்சுட்டோம். என்ன இப்படி எல்லா தக்காளி இதுக்கே போட்டியா? பருப்பில் தக்காளி போட்டிருப்பியே? சொல்லு. தக்காளி சீக்கிரமாக வளர்ந்துருக்குறாரு. கொஞ்சமாக தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. காய் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. காயை வச்சு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக சாம்பார். ஆல்ரெடி எங்கள் அம்மா சாம்பார் பொடி போட்டுட்டாங்க. நான் திட்டேன், அதனால மறுபடியும் சாம்பார் பொடி போடுறாங்க. இப்போ வந்து தனி மிளகா பொடி கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் போடுவியா? நான் வந்து எப்படி போடுவேன்னா போட்டுரு. மல்லித்தூள் கொஞ்சம். நான் வந்து எப்படி போடுவேன்னா வச்சுக்கோ, காயிலே போட்டு வணக்கிட்டு தான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா ஒரு மாதிரி வைக்குது, நான் ஒரு மாதிரி செய்வேன். எதுக்குமா வாழைக்காய்? இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் மாதிரி எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க. இது வேறு மாதிரி பொரியல். பார்ப்போம் எப்படின்னு. இல்லை அப்படியே ஊற்று, அதனால என்ன? என்னம்மா இங்க பாருங்க, என் பிள்ளைய பண்றத பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எங்க பாப்பா வந்து நாங்க சமைக்கிற வரைக்கும் இதுல விளையாடுறான். இங்க பாருங்க, என் பிள்ளை பாத்திரம் வளர்க்குது பாருங்க. சோ எவ்வளவு அழகா இங்க பாருங்க. சோப்புல தொட்டு விளக்கி அதை கழுவு பொதிப்ப பாருங்க எப்படி கழுவுதுன்னு. ஐயோ அழகி, இப்படிதான் கழுவுணும் பாத்திரம். இப்போ குழம்புக்கு தேவையான புளி ஊற்றணும். எங்க வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? எல்லாரும் இல்லை எங்க நைனா. ஆனா எனக்கு இவ்வளவு புளிப்பு பிடிக்காது. இல்ல ஆனா எங்க நைனா ஒரு ஓவரா புளிப்பு சாப்பிடுவாரு. எங்க நைனா சாப்பிடுற புளிப்பு புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும். சரி, வாழைக்காய் அலசி வச்சாங்க. செய்த பொரியல் பண்ணணும்னு தான் பாபா என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு. இதுலயே குண்டான்ல போட்டு மிளகாத்தூள் உப்பையும் போட்டு பெசரி அப்புறமா தாளிச்சுட்டாங்க. வணக்க முடியல, அந்த மிளகாத்தூள் போட்டதுனால காரம் அடி பிடிச்சிட்டு. ஆமா, அடி பிடிச்சிக்கும். ஆனா எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றி இந்த காயை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் போடுவாங்க. நானும் அப்படிதான் செய்வேன். பெரிய பொண்ணு நந்தனிக்கு பருப்பு சாம்பார் பிடிக்காது. ஓ இது வேறையா? இதனால அவளுக்காக மட்டும் கொஞ்சம் புளி குழம்பு எடுத்து வச்சிருது. அவள் ஆல்ரெடி சொல்லிட்டாமா, குழம்பு வச்சேன்னா கொஞ்சம் எனக்கு புளி குழம்பு எடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்லி. நைட்டு வந்து அவள் சாப்பிட்றாளான்னு அவள் தான் கடையிலே சாப்பிட்டு வந்துடுறாளே. மாட்டா இருந்தாலும் சொன்னதுக்காக. அடுத்தது அவ்வளோதான், வாழைக்காய் வணக்க போகிறோம். புளிக்குழம்பு அப்படியே வேகட்டும். அந்த பக்கம் குழம்ப மாற்றி விட்டாச்சு. ஏன்னா அது ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சு. பருப்பு மட்டும் தான் ஊற்றணும். அதனால் வாழைக்காவை வணக்கி விட்டுட்டு அப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றி டைரெக்டாக வந்துட்டு வாழைக்காவை போட்டுடலாம்.
கொஞ்சமாக லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள். கொஞ்சம் மஞ்சத்தூள். எப்போவுமே மஞ்சத்தூளை எண்ணெயில் போட்டாலே அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும்ல. எந்த ஒரு சமையல்லையுமே மஞ்சத்தூளை எண்ணெயில் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இது எனக்கு மகா தான் சொன்னான். இவன் தான் சொன்னான் மஞ்சத்தூளை எண்ணெயில் போட சொல்லி. இல்லை நான் என்ன பண்ணிட்டு அந்த வாழைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறேன்ல அது மட்டும் அப்படி செய்வேன். ஆனால் அது அருமையாக டேஸ்ட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டேன். காய் லைட்டாக வேகணும். இப்போ அதுக்கு பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே பருப்பு வச்சாச்சு. இதுக்கு கைப்பிடி போட்டுட்டு வரணும். இதில் வந்து என்னென்னமா போட்டிருக்க? பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டு, வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு பருப்பு ஊற்றிக்கலாம். போதும். கொஞ்சமாக விரதங்கிறதுனால கொஞ்சம் உப்பு பருப்பு வேணும். இது நம்ம விரதத்துக்காக கொஞ்சம் உப்பு பருப்பு. அதெல்லாம் பெரும்பாலுமே எங்கள் அம்மா குழம்பு வச்சா பருப்பு பாப்பாவுக்கு எடுத்து வச்சிருவாங்க. அதுக்காக சாரி மக்கா. சாம்பார் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான், இறக்கி வச்சேன்னா. ஆனால் நிறைய பேர் என்னத்தம்மா பண்ணுறாங்க, இப்போ பருப்பு ஊற்றிட்டு தான் புளி ஊற்றுறாங்க. இல்லைம்மா, ஆனால் அப்படி தான் நிறையா பேர் இதோட குழம்பு நான் பார்த்துருக்கேன். இதோட புளி அப்படியே போட்டுறாங்க, அதில் கரை. சில பேர் அப்படியே போட்டுறாங்க. சக்கையாக வரும். கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு மல்லித்தலை போட்டு குழம்பு இறக்கிற வேண்டியதான். மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கணும். இப்போ எதுக்குமா புளியை கரைக்கிற? ஓ, அடுத்து ரசமா? ஏதோ அடிப்பிடிக்க ஸ்மெல் வரல. இந்த காய் தான் லைட்டாக கருவிருச்சு, ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக கருவிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் மட்டும்தான் நான் போடுவேன். அம்மா, சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குமா? சாம்பார் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இது மட்டும் போட்டு கிளறி விட்டால் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். புளியை வந்து எங்கள் அம்மா இந்த தட்டில் வச்சு வடிகட்டுறாங்க. காய் வந்துருச்சு, இறக்கியாச்சு. குழம்பு மட்டும் மறுபடியும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி மட்டும் ஊற்றணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தண்ணி ஊற்றுனால அது மறுபடியும் கொதிச்சிட்ருக்கேன். இப்போ எங்கள் அம்மா ரசம் வச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவோட படிப்பு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அம்மாவோட படிப்பு. அம்மா சொல்லுமா, நீ என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். எங்கள் அம்மா பிஏ படிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன வருஷமா நீ முடிச்சிருப்ப? 88 முடிச்சியா? 88 முடிச்ச. அப்போ எப்போ நீ கல்யாணம் பண்ண? 92 முடிச்சு 4 வருஷம் வீட்டில் இருந்தியா? அந்த 4 வருஷத்துலேயே நீ வேலைக்கு போன? கொத்தமல்லி தலை போட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 92 எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. 94 எங்கள் அக்கா பிறந்தா. 97 நான் பிறந்தேன். அந்த 4 வருஷத்துல நீ அப்போ வேலைக்கு எப்போ போன? இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிது. ஆனால் 3 மாதம் அந்த டெம்பரரி போஸ்ட் தான். 3 மாதம் மட்டும் அந்த வேலையை செய்யும். அப்போ உன்னோட சம்பளம் என்ன மாதம்? அப்போ 2000. கவர்மெண்ட் வேலையில் 2000 சம்பளம். மறுபடியும் அந்த வேலை வந்துச்சு. ஆனால் அந்த வேலை என்ன ஆச்சுங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் அம்மாவை தனியாக நான் வச்சு அந்த என்ன ஆச்சு, எங்கள் அம்மாவோட கவர்மெண்ட் வேலை என்ன ஆச்சுங்கிறத உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். என்னென்ன இதில் அரைச்சிருக்க? தக்காளி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி புளி தண்ணியிலே கலந்தாச்சு. இதை தூக்கி அப்படியே அடுப்பில் எங்கள் அம்மா வச்சுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, ஏன்னா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், டைம் ஆயிடுச்சு ரொம்பவே. அதனால கொஞ்சம் அவசரமாக இந்த வேலையை செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து தாளிப்பியா? கடைசியாக தாளிச்சு ஊற்றிடுவேன். அந்த நொரை பொங்கி வரப்ப எங்கள் அம்மா தாளித்து அதில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். அவசரத்தில் வைக்கிற ரசம். அவசர ரசம். ஆனால் நல்லாயிருக்கும். அதுவும் நிஜமாமே அமாவாசைக்கு செய்கிறதுல நம்ம டேஸ்ட் பண்ணாமல் தான் எல்லாம் செய்வோம். ஆனால் எல்லாமே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்க மாட்டேங்குது, ஆனால் டேஸ்ட் நல்லா வந்திருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாமே செஞ்சுட்டியாமா? இன்னும் சோறு மட்டும் வைக்கணும். சாப்பாடு அவ்வளோதான், எல்லாமே செஞ்சாச்சு. இனிமேல் சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும். ஃபைனல் டச்சு. சோறு நான் தான் வைக்கிறேன். அப்பா சமையல் எல்லாமே நான் தான் செஞ்சுதான் அர்த்தம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சாப்பாடு மட்டும் நான் வச்சுறேன், அவ்வளோதான். இது சாப்பாடு. இங்கே வா மகா. இது வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சாப்பாடு, அவரைக்காய் போட்ட பருப்பு சாம்பார். இங்கே வா. இது ரசம், வாழைக்காய் பொரியல். உப்பு பருப்பு எங்கே இருக்குது? உப்பு பருப்பு. இது வந்துட்டு உப்பு பருப்பு.
அவ்வளோதான் ஃபைனலாக காட்டுமுங்க என்ன ஃபைனலாக இன்னைக்கு அமாவாசை